friends, welcome to Samriya channel. இன்னைக்கு நம்ம வீடியோ எதை பத்தினா மென்சுரல் கப் பத்தி தான். நம்மளுக்கு மந்த் ஆன் மந்த் பீரியட்ஸ் வருது. எவ்ரி மந்த் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா டென்ஷனா இருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாம டென்ஷனே இல்லாம கடந்து போறது, ஹாப்பியா கடந்து போறது அப்படின்றத பத்தின வீடியோ தான் இது. ஜென்ரலாகவே மென்சுரல் கப் பத்தின கொஸ்டின்ஸ் நிறைய நம்மளுக்கு இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்க போறேன். அது இல்லாமல் மென்சுரல் கப்போட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இது எல்லாத்த பற்றியும் பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என் ஃப்ரெண்ட்ஸோட ஜென்ரலாக சேட் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட வந்து நீங்கள் பீரியட்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டப்போ நிறைய பேர் வந்து டிஸ்போசபிள் பேட்ஸ் தான் சொன்னாங்க. யாருமே வந்து மென்சுரல் கப் சொல்லலை. ஒரு 10 பேர்கிட்ட நான் கேட்டிருப்பேன். 10 பேரில் ஒருத்தர் கூட வந்து மென்சுரல் கப் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லலை. நான் நினச்சிட்டு இருக்கேன் மென்சுரல் கப் வந்து ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சு, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இப்போ அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்களே வந்து யூஸ் பண்ணல அப்படின்றப்போ வந்து இதை பற்றி நான் வீடியோ நம்ம மேக் பண்ணணும்னு நினச்சேன். அவங்க கிட்டலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் சொன்னேன் இதோட யூசஸ் பற்றி, இதோட அட்வான்டேஜ் பற்றி, டிஸ்அட்வான்டேஜ் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணேன். ஆனாலும் வந்து அந்த 10 பேரில் ஒரு 2 பேர் வந்து ட்ரை பண்ணாங்க. மிச்சம் 8 பேர் வந்து ஐயோ எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 2 பேர் ட்ரை பண்ணாங்க இல்லையா, அந்த 2 பேர் வந்து எனக்கு ரொம்ப தேங்க் பண்ணாங்க. இது நான் யூஸ் பண்ணதுனால என்னோட லைஃபே சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ற அளவுக்கு பேசினாங்க. ஸோ அதனால நான் யோசித்தேன் இதை பற்றின வீடியோ நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். மென்சுரல் கப்போட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் வந்து என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. இப்போ நம்ம வந்து பேட் யூஸ் பண்ணும்போது பேடை வந்து டிஸ்போஸ் பண்ணணும். அதை ஒரு பேப்பரில் சுற்றி அதை ஒரு கவரில் போட்டு டஸ்ட்பினில் போட்டு அதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும் இல்லையா. இந்த வேலைலாம் வந்துட்டு நம்மளுக்கு மென்சுரல் கப்பில் கிடையாது. ஈஸியாக அந்த கப்பு ஃபில் ஆனோடனே எடுத்து அதை கொட்டிட்டு க்ளீன் பண்ணிட்டு திரும்பி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இதை வந்து டிஸ்போஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு கப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் வந்து உங்களுக்கு உழைக்கும். 10 இயர்ஸ் கழிச்சு நீங்களே வந்து அந்த கப்பு வேணான்னு தூக்கி போட்டால் தானே ஒழிய மற்றபடி அந்த கப் வந்து உங்களுக்கு வெரி வெரி லாங் லாஸ்டிங். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் எஃபெக்டிவ். மென்சுரல் கப்போட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 400லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன விருப்பமோ என்ன பிராண்ட் இஷ்டமோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். நான் என்ன யூஸ் பண்ணுறேன், என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கூட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேர்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு இப்போ ஒரு ஊருக்கு போகிறீங்க, இல்லைனா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலாக பேட் இருந்தால் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். எங்கே நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கே நம்ம ஓடும் போதோ இல்லை நடக்கும் போதோ பேட் மூவ் ஆகிடுமோ, லீக்கேஜ் வெளியில் ஆகிடுமோ, ஓவர்ஃப்ளோ ஆகிடுமோ அப்படின்னு நம்ம ரொம்ப பயப்படுவோம். அந்த பயம் வந்துட்டு இந்த கப்பில் இருக்காது. ஏன்னா இந்த கப் வந்து நகராது, உங்களுக்கு லீக் ஆகாது. அன்லஸ் நீங்கள் ஒழுங்காக ஃபிட் பண்ணலனா தான் உங்களுக்கு வந்து லீக்கேஜ் இருக்குமே தவிர உங்களுக்கு மற்றபடி இந்த லீக்கேஜே இருக்காது. ஸோ கப்பு போட்டுட்டு நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இன்க்ளூடிங் ஸ்விம்மிங். அது வந்து உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பேடில் இருக்கிற அந்த இரிட்டேஷன்ஸ் வந்துட்டு இந்த கப்பில் வந்து இருக்காது. ஃபோர்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்டிங். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சொன்ன மாதிரி ஒரு 10 இயர்ஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதையே நம்ம வந்துட்டு பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் பின்னாடியும் ஸ்டெர்லைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பீரியட்ஸ் அப்போ வந்து நம்ம எடுத்து கொட்டிட்டு அதை வந்து ஒரு பிளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் உள்ளே வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது உங்கள் கையை சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கப்பையும் நீங்கள் கழுவி எடுத்துட்டு திரும்பி இன்சர்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. பீரியட்ஸ்க்கு முன்னாடியும் பீரியட்ஸ்க்கு பின்னாடியும் கப்பை ஸ்டெர்லைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இல்லைன்னா உங்களுக்கு வந்து அங்கே ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு சானிடைசர் வச்சாச்சும் அப்போதைக்கு க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஸ்டெர்லைஸ் பண்ணுறது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸ்டெர்லைஸ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் வராமல் இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப லாங் லாஸ்டிங் ப்ராடக்ட். நம்ம இப்போ பேடெல்லாம் வாங்கினோன்னா ஒரு 15 பேட்சாவது நம்ம பீரியட்ஸ் முடிகிறதுக்குள்ளே யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சு, அண்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அது வராது. ஒரு எவ்ரி 4 hours வந்து நம்மளுக்கு ஃப்ளோ இருக்கோ இல்லையோ அதை மாற்றணும். இல்லைனா நம்மளுக்கு இரிட்டேஷன்ஸ் வந்துடும், இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்க்கணும் பேடில். ஆனால் இது மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட்டு கப்பில் கிடையாது. அதான் நான் முன்னாடியே சொன்ன பாயிண்ட்டு தான். உங்களுக்கு வந்து இரிட்டேஷன், இன்ஃப்ளமேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த வெட்டான ஃபீலிங் இருக்காது. உங்களுக்கு ஆக்சுவலி வந்து கப் வச்சிருக்க ஃபீலிங்கே இருக்காது. ஏன்னா நீங்கள் கப்பை வந்து நீங்கள் வெஜைனா உள்ள வந்துட்டு
இன்சர்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு அது வச்சிருக்கிற ஃபீலிங்கே இருக்காது. உங்களுக்கு வந்து அது ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். மோரோவர் இது வந்து சிலிக்கான் மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. பேட் மாதிரி ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி அவங்க பண்ணல. ஸோ வந்துட்டு இந்த கப் வந்து நம்மளுக்கு வந்து சிலிக்கான்றதுனால நம்மளோட ஸ்கின்க்கு எந்த ஒரு பாதிப்பையும் கொடுக்காது, எந்த ஒரு இரிட்டேஷனும் இருக்காது. இவ்வளோ அட்வான்டேஜஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த கப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து மென்ஸ்ட்ரல் கப். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 3 ஹோல்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஹோல்ஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹோல்ஸ் வந்து க்ளீனாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு இந்த கப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வரும். நான் யூஸ் பண்ணுற பிராண்ட் வந்து சிரோனா. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆக்சுவலி வந்து இந்த ப்ராடக்ட் தான் வந்துட்டு அமேசான்லேயே வந்து ரொம்ப ரொம்ப நிறையா ரிவ்யூஸ் இருக்குது. அதனால தான் நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சிரோனா தான் வந்துட்டு அமேசானில் நம்மளுக்கு நிறைய குட் ரிவ்யூஸ் இருக்குது. இது காஸ்ட் எஃபெக்டிவும் கூட. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 399 rupees தான். உங்களுக்கு இந்த பாக்ஸோட வரும். இந்த பாக்ஸில் என்னென்ன இருக்கும்னா இந்த கப் இருக்கும், அப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத் இருக்கும், அப்புறமா உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எப்படி இதை க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற யூசர் மேனுவல் இருக்கும். அப்புறம் இந்த பாக்ஸ் தருவாங்க. ஸோ நீங்கள் எவ்ரி டைம் வந்து உங்களோட பீரியட்ஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்ணலான்ட்டா இந்த கப்பை வந்துட்டு நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி இந்த பேக்குள்ள ஓப்பன் பண்ணி பேக்குள்ள இப்படி போட்டு மூடி திரும்பி இந்த பாக்ஸில் வச்சிடலாம். அவ்வளோதான். ஈஸியாக வந்து நம்ம இதை எங்கேனாலும் கேரி பண்ணிட்டு போகலாம். இப்போ நம்ம வந்து இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து எப்படி இன்சர்ட் பண்ணலான்னா இதுக்கு வந்து நிறைய வகையான ஃபோல்டு இருக்குது. இதை வந்து நிறைய வகையாக ஃபோல்ட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற ஃபோல்டு பார்த்தீங்கன்னா சி ஃபோல்டு பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்கிற இதை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்படி அழுத்துனா இதுதான் சி ஃபோல்டு. இப்போ நம்ம வந்து எப்படி இன்சர்ட் பண்ணோம்னா இதுதான் நம்ம இது உள்ள இப்படி விட்டு கீழே லைட்டா நீங்க வந்து கரெக்ட் உள்ள போயிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்க. கையை இப்படி உள்ள விட்டு ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். இப்படி ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இங்க ஒரு பம்ப் இருக்கிற மாதிரி. ஸோ என்ன பண்ணணும், அந்த இடத்த நம்ம லைட்டா ப்ரெஷர் கொடுக்கணும். ப்ரெஷர் கொடுத்தா இப்படி விரிஞ்சிடும். அவ்வளோதான். வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னன்னா இதே மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல கீழே வந்து லைட்டாக ஒரு பிஞ்ச் கொடுக்கணும். பிஞ்ச் கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து ஏர் போக ஸ்பேஸ் கிடச்சிடும். ஸோ அது வந்து அந்த சக்ஷன் மோட் அந்த ப்ரெஷர் வந்து முடிஞ்சிடும். ஸோ அதை வந்து அப்படியே நம்ம வந்து வெரி வெரி ஈஸி டு யூஸ். ஸோ நம்மளுக்கு வந்து மென்சுரல் கப் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி யூஸ் பண்ணுறது. பெருசாக இருக்கே, இது உள்ளே போகுமா, இது மாட்டிக்குமா அப்படின்னு நம்மளுக்கு நிறைய டவுட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அந்த கொஷின்ஸ்க்கெலாம் தான் வரேன். இவ்வளோ பெரிய கப் உள்ளே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஜென்ரலாகவே நிறைய லேடிஸ்க்கு இருக்கிற கன்ஃபியூஷன். இவ்வளோ பெருசாக இருக்கே இந்த கப், இது எப்படி நம்மளுக்கு உள்ளே போகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆப்வியஸ்லி வி லேடிஸ் கிவ் பர்த் டு கிட்ஸ் இல்லையா? ஸோ இது வந்து இட்ஸ் நாட் தட் டஃப். உள்ளே போகிறது வந்து அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லை. இது கண்டிப்பாக உள்ளே போகும். அண்ட் இட் இஸ் வெரி வெரி சேஃப். நீங்கள் வந்துட்டு ரொம்ப பயப்பட வேணாம். அடுத்த கொஸ்டின் ஜென்ரலாகவே எல்லா லேடிஸும் கேட்குற விஷயம் என்னன்னா என்கிட்ட, இது நம்ம வைக்கும் போது உள்ள நம்ம வைக்கிறோமே, வெஜைனா உள்ள நம்ம இன்சர்ட் பண்ணுறோமே, அப்படியே நம்மளுக்கு பாடி உள்ள போயிடுச்சுன்னா, அப்படியே எங்கேயாவது போயிடுச்சுன்னா, நம்ம அப்படியே அந்த கப் தொலைஞ்சிருச்சுன்னா உள்ள அப்படின்னு நிறைய பேர் கொஷின் கேட்குறாங்க. ஸோ அந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து அந்த கப்பால் எங்கேயுமே போக முடியாது. அதுக்கு போகிறதுக்கு வழி கிடையாது. ஒன்ஸ் வந்து அந்த ஃப்ளூயிட் வரதுக்கு மட்டும்தான் சின்ன ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அது வழியாக அந்த கப்பால் உள்ளெல்லாம் போக முடியாது. ஸோ பாடி உள்ள போய் எங்கேயும் தொலைஞ்சிரும் கப்பு அப்படின்ற பயம்லாம் சில பேருக்கு வந்து அந்த சர்விக் சொல்லுவாங்க இல்லையா, அது கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் கொஞ்சம் நீளமாக இருக்கும். சில பேருக்கு நீளமாக இருக்கும், சில பேருக்கு குட்டியாக இருக்கும். ஸோ அந்த இடம் வந்து
ஸோ நம்ம வைக்கும் போது ஒரு சில பேர் மேலே வைக்கணும், சில பேருக்கு வந்து கொஞ்சம் கீழேயே வைக்க வேண்டியது இருக்கும். அது மட்டும் தான் நடக்கும். அதனால நம்ம கொஞ்சம் கை விட்டு தேட வேண்டியதா இருக்கும். மற்றபடி இது தொலைஞ்சு போயிடும், பாடி உள்ள போயிடும் அப்படின்ற எந்த சந்தேகமும் வேணாம். அது மாதிரி நடக்கவும் நடக்காது. ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னா, ஃப்ளோ வந்து வெளியில வருது. ஜென்ரலாகவே பீரியட்ஸ்ன்றது நம்மளோட பாடியோட கழிவு தான் இல்லையா? அந்த பிளட் வெளியில வரும்போது அந்த பிளட் திரும்பவும் நம்ம படுக்கும் போதோ, எந்திரிக்கும் போதோ, இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணும்போது திரும்பியும் உள்ள போயிடுச்சுன்னா என்ன பண்ணுது? ஏன்னா கப் வந்து பிளட்டை வந்து ஹோல்ட் தான் பண்ணிட்டு இருக்கு. திரும்பியும் வந்து அந்த அந்த வந்த வழியாவே திரும்பி பிளட் உள்ள போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பயமும் உங்களுக்கு வேணாம். உங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸியா பாடி ஒன்றும் ஸ்ட்ரா போட்டு உரியாது. ஃப்ளூர் ஒரு தடவை வெளில வந்துடுச்சுன்னா அதெல்லாம் திரும்பியும்லாம் எடுத்துக்க முடியாது. அது ஒன்றும் ஸ்ட்ரா வச்சிடல, ஸ்ட்ரா வச்சு உறிஞ்சிக்கிற மாதிரி எடுத்துக்கிறதுக்கு. ஸோ பாடியால வந்து அந்த ஃப்ளூவிடெல்லாம் நம்மளால திரும்பி எடுத்துக்க முடியாது. ஸோ அந்த அந்த கவலை உங்களுக்கு தேவையே கிடையாது. இது திரும்பி பாடிக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தேர்ட் கொஸ்டின் என்னன்னா, ஜென்ரலா நான் இந்த கப் யூஸ் பண்ணேன்னா இது கூட சேர்த்து பேடும் யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலி நீங்க கப் யூஸ் பண்ணா பேட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கப்பு மட்டுமே போதும். இருந்தாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 டேஸ்க்கு ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்குது, இல்லைனா வந்துட்டு எனக்கு பயமாக இருக்குது, லீக் ஆகுமோன்ற ஒரு பயம் இருக்குது, டென்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த டைம் மட்டும் நீங்கள் பேண்டி லைனரோ இல்லைனா வந்துட்டு சின்ன பேட்ஸ் இருக்குது இல்லையா, மீடியம் சைஸ் பேட் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பேட்ஸ் எல்லாம் வந்து வச்சுக்கலாம். எதுக்குன்னா அந்த லீக்கேஜை சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான். இன்கேஸ் உங்களோட பயத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேளை நீங்கள் ஒழுங்காக ப்ளேஸ் பண்ணாமலோ இல்லைனா உங்கள் சைஸ் டிஃப்ரெண்ட்டாக வாங்கியோ லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா அந்த லீக்கை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து அந்த பேட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் 2 டேஸில் தான் ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ளோவை வந்துட்டு அந்த அந்த டைமில் மட்டும்தான் லீக்கேஜ் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி 3rd டேலேருந்து நீங்கள் வந்து பேட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இது வந்து ஜஸ்ட் நம்மளோட பயத்துக்காக தான். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 டேஸ்லேயும் லீக்கேஜ் இல்லை, வெளியில் பெருசாக வரதில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து பேட் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இது உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு தான். ஆனால் ஜென்ரலாக கப் யூஸ் பண்ணும்போது பேட் யூஸ் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் நோ, யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. 5th கொஸ்டின் என்னன்னா, யூரினேஷன் பற்றி. யூரினேஷன் மோஷன்லாம் வந்துட்டு இந்த கப் வச்சுட்டே நம்மளால போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நிறையா பேர். எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து யூரினேட் பண்ணுறதோ இல்லைனா மோஷன் போகிறதோ வந்து இந்த கப்பை வச்சுட்டு இன்சர்ட் பண்ணிகிட்டே நீங்கள் பண்ணலாம். ஒவ்வொருத்தரையும் கப்பை ரிமூவ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து டிஃப்ரெண்ட் பார்த்து மோஷன் போகிறது வேற வழியில், யூரினேட் பண்ணுறது வேற வழியில், இந்த கப் வைக்கிறது வேற இடத்துல. ஸோ நம்ம வந்துட்டு அதை பற்றி கவலைப்பட வேணாம். இது மூலமாக நம்ம ஒவ்வொரு தடவை ரிமூவ் பண்ணி பண்ணணுமா அப்படின்னா அது இல்லை, அந்த அவசியம் இல்லை. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு இரிட்டேஷன்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இன்ஃபெக்ஷன் வருமா? ஏன்னா நம்ம வந்துட்டு வஜைனா உள்ள இன்சர்ட் பண்ணுறோம் ஒரு விஷயத்த. ஜென்ரலாகவே பேட் யூஸ் பண்ணாலே அந்த பேட் வந்து நம்மளுக்கு வெளியிலலாம் இன்ஃபெக்ஷன் தருது, இரிட்டேஷன் தருது. நம்ம ஒரு ப்ராடக்டை உள்ளே வைக்கிறோம், அப்போ நம்மளுக்கு இரிட்டேஷன் இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அதுக்கான ஆன்சர் வந்து நோ, இரிட்டேஷன்ஸ் எதுவுமே இருக்காது. இது ஏன்னா சிலிகான் மெட்டீரியலில் தான் இது மேக் பண்ணியிருக்காங்க அண்ட் நோ ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ். அதனால உங்களுக்கு எந்த விதமான இரிட்டேஷன்ஸும் இருக்காது. அண்ட் மோர் ஓவர் இது நீங்கள் வைக்கிற இடம் வந்து உங்களுக்கு வெட்டாக இருக்க போகிறதில்ல. இப்போ பேடெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்கும், அப்புறம் வந்து காற்று போக வழி இருக்காது. அதனால தான் நம்மளுக்கு வந்து அங்கே இரிட்டேஷன் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வருது. ஆனால் இந்த கப்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. உள்ளுக்கு தான் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இதனால நம்மளுக்கு வந்து இரிட்டேஷன்ஸோ இன்ஃபெக்ஷனோ இன்ஃப்ளமேஷனோ இல்லை வந்துட்டு ஈஸ்ட் இன்ஃபெக்ஷனோ நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒன்லி திங் இஸ் நீங்கள் வந்து அதை ரொம்ப ஹைஜீனிக்காக யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு தடவையும் க்ளீன் பண்ணணும், ஸ்டெர்லைஸ் பண்ணணும். ஒவ்வொரு தடவைனா உங்கள் பீரியட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியும் உங்கள் பீரியட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்கள் வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணணும் அந்த கப்பை. இல்லைனா வந்து இன்ஃபெக்ஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் ஒவ்வொரு தடவையும் இதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் பீரியட்ஸ் முடிஞ்ச உடனேயும் ஸ்டெர்லைஸ் பண்ணுங்கள். ஹாட் வாட்டர் பாயில் பண்ண விட்டு இதை அதில் போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. அவ்வளோதான், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அண்ட் நீங்கள் யூஸ் பண்ணும்போதும் கையில் சோப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே ரிமூவ் பண்ணுறதோ இன்சர்ட் பண்ணுறதோ பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் இருக்காது. அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஸோ வந்து இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. கிட்டத்தட்ட 10 years மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எந்த ப்ராப்ளமும் வந்ததில்லை. அதனால நீங்களும் கவலைப்படாமல் பயம் இல்லாமல் யூஸ் பண்ணுங்கள். எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் நம்ம வந்துட்டு அட்வான்டேஜும் இருக்கும், டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா, டிஸ்அட்வான்டேஜ்னு நம்மளுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. இனிஷியல் ஸ்டேஜஸில்
நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுவோம். இது எப்படி ஒர்க் ஆகும், இது ரொம்ப கஷ்டமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம இன்சர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுவோம். இது வந்து நம்ம ஒரு பப்ளிக் டாய்லெட்டோ இல்லை வந்துட்டு காமனான ஒரு டாய்லெட்டுக்கு போயோ பண்ணுறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளுக்கு இந்த கப்பை இன்சர்ட் பண்ணோன்னா நம்ம கரெக்டான ஒரு பொசிஷனில் நிற்கணும் இல்லை உட்காரணும். உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் வேணும், அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் நம்ம உட்காந்து நம்மளால இதை இன்சர்ட் பண்ண முடியும். தெர் ஆர் டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ். ஒரு பொசிஷன், அந்த பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் நம்மளால இந்த கப்பை வந்து இன்சர்ட் பண்ண முடியும். பேசிக்லி வந்து கால் விரிச்சாதான் நம்மளால வந்து இதை இன்சர்ட் பண்ண முடியும். அதனால நம்மளால வந்து இந்த மாதிரி பப்ளிக் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்போது அதை எம்டி பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம், கப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 hours தாங்கும், நம்ம உள்ளே வச்சுருக்கலாம். ஸோ 12 hours நீங்கள் வைக்கும் போது கீழே ஒரு பேடும் கொடுத்துட்டு போயிடுங்க. இன்கேஸ் ஓவர்ஃப்ளோ ஆகி லீக் ஆச்சுன்னா கூட அந்த பேடில் தான் வந்து கலெக்ட் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் ரூமோ இல்லை உங்கள் வீட்டுக்கோ போய் சேர்ந்துருவீங்க. நீங்கள் அங்கே போய் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு சேஃபான வழி. ட்ராவல் பண்ணும்போது இந்த ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னால் லீக்கேஜ். சம்டைம்ஸ் நம்ம சைஸ் கரெக்டாக வாங்காமல் போயிட்டோம்னாலும், ஏன்னா ஒழுங்காக இன்சர்ட் பண்ணலனாலும் நம்மளுக்கு லீக்கேஜ் இருக்கும். ஸோ ஆஸ் அ யூஸ் உங்களோட ப்ராக்டிஸில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த லீக்கேஜ் இஷ்யூ வந்து சார்ட் அவுட் ஆகிடும். இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சைஸ் கரெக்டாக எடுக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய தலைவலியான விஷயம்தான். ஒருத்தருக்கு ஒவ்வொரு சைஸ், நமக்கு என்ன சைஸ்ன்னு நமக்கே தெரியாது. ஜென்ரலாக வந்து குழந்தை பிறந்து டெலிவரிலாம் முடிஞ்சிருச்சுன்னா நம்ம வி ஷுட் ஆல்வேஸ் கோ ஃபார் எல் சைஸ். மற்றபடி சின்ன பிள்ளைங்கன்னா மீடியம் சைஸ் எடுத்துக்கிறதோ இல்லை ஸ்மால் சைஸ் எடுத்துக்கிறதோ பெட்டர். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் வந்து ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டப்படுவோம். இன்கேஸ் வந்து நம்ம ரிமூவ் பண்ணும்போது நம்மளாவது உள்ளே இருக்கிற ப்ரெஷரில் நம்ம ரிமூவ் பண்ணும்போது கூடவே சக்காய் நம்மளோட குடல் எதுனா வெளில வந்துருமோன்னு நிறையா பயப்படுவோம். ஏன்னா வந்து ஒரு செக்ஷனில் தான் அந்த கப் நிற்கிது இல்லையா. ஸோ அந்த ரிமூவ் பண்ணும்போது அந்த செக்ஷன் மூலமாக வெளியில் வந்துருமோ அப்படின்னு நம்ம ரொம்ப பயப்படுவோம். அந்த மாதிரி எதுவும் நடக்காது, கவலைப்படாதீங்க. எந்த ஒரு பார்ட்டும் உங்களுக்கு வெளியில் வராது. ஸோ அந்த பயம் தேவையில்லை. நீங்கள் யூஸ் பண்ண எப்படி வந்து கஷ்டம் இல்லாமல் ரிமூவ் பண்ணணும் அப்படின்றது வந்து கற்றுப்பீங்க. அப்புறமா இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு அதை டிஸ்போஸ் பண்ணுறது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பேடுன்றப்போ நம்ம ஈஸியாக சுருட்டி கவரில் போட்டு தூக்கி போட்டுருவோம். இதை வந்து நம்ம கையாலேயே கொட்டிட்டு திரும்பி வாஷ் பண்ணி வைக்கணும். ஸோ இந்த விஷயம் வந்து கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும் நம்மளுக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில். இப்போ நம்ம நிறையா விஷயம் பேசிட்டோம். மென்சுரல் கப்போட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாத்த பற்றியும் பேசிட்டோம். இந்த வீடியோ நான் மெயினாக எடுக்கிறது என்னென்னா, நிறையா லேடிஸ் வந்து இந்த மென்சுரல் கப்புக்கு மாறினாதான் வந்துட்டு எவ்வளோ இதில் நன்மைகள் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும். நம்மளுக்கு வந்து இது வச்சிருக்கிறதே தெரியாது. பீரியட்ஸுன்றது வந்து ஒரு 5 நாள் கஷ்டம். அந்த 5 நாள் கஷ்டத்தையும் நம்ம அனுபவிக்கணும்னு அவசியமே இல்லை. நம்மளுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து போகிற கஷ்டமே தெரியாத அளவுக்கு இந்த மென்சுரல் கப் மாற்றிடும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஐ பெட் நீங்கள் வந்து திரும்பவும் வந்து பேடுக்கு போகவே மாட்டீங்க. உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிரும். ஸோ கண்டிப்பாக மென்சுரல் கப் ட்ரை பண்ணுங்கள். ஜாலியாக இருங்க. ஹாப்பி பீரியட்ஸ் டு எவ்ரிவன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் நான் திரும்பவும் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Jemima. Take care.